Hello viewers, welcome to our channel Grammar Retain. இது வந்து நம்ம சேனல்ல 10th standard series வீடியோல வந்து active voice passive voice வீடியோட part 2 வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி part 1ல active voice என்ன passive voice என்னன்னு ஒரு short explanation with examples, அதுக்கப்புறம் 10th standard syllabusல இருக்கிறபடி active voice request, அதுக்கப்புறம் active voice advice அதை வந்து எப்படி passive voiceல வந்து சேஞ்ச் பண்ணி எழுதுறது அப்படின்னு வந்து பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் புக்ல இருக்க எக்ஸசைசஸ் கூட சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ அதே போல நம்ம part 2 வீடியோல passive voice omitting the agent, passive voice interrogative அதை வந்து பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து passive voice omitting the agentல வந்து அந்த ஏஜென்ட் யாருன்னா someone, no one, anyone, somebody, everybody அப்படி இருக்கிற வேர்ட்ஸ் தான் வந்து இங்கே ஏஜென்ட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் passive voiceல கன்வெர்ட் பண்ணி எழுதும் போது இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அது இன்விசிபிளாகவே எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து ஒமிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து somebody has taken away my book. ஸோ இப்போ நம்ம புக்கை காணாமல் போயிடுச்சுன்னா அது ஆப்வியஸாக யாராவது ஒருத்தர் தான் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் passive வாய்ஸில் அது சொல்லும் போது இந்த somebody அப்படிங்கிற வேர்டை வந்து நாம் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக இங்கே omitting the agent அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ அதை passive வாய்ஸில் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கிறதுனா my book has been taken away by somebody வந்து நம்ம ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் no one has bought the tickets. இங்கே வந்து no one has bought the ticketsனா டிக்கெட்ஸ் இன்னும் யாருமே வாங்கலை, டிக்கெட்ஸ் இன்னும் வாங்கப்படலை அப்படிங்கிறது தான் வந்து மீனிங். ஸோ அங்கே வந்து no one வந்து நம்ம நாட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். the tickets have not been bought இதுதான் வந்து இதோட passive ஃபார்மு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே no one is borrowing the novels from the library. இதை வந்து நம்ம எப்படி passive வாய்ஸில் சேஞ்ச் பண்ணி எழுதலாம் அப்படின்னா the novels from the library was not borrowed, have not been borrowed கூட நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நோபடி ஷுட் வயலேட் த ரூல்ஸ். இங்கே நோபடி அப்படிங்கிறத வந்து நம்ம நாட்டுன்னு மறுபடியும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். த ரூல்ஸ் ஷுட் நாட் பி வயலேட்டட். someone has to initiate it immediately. இங்கே வந்து நம்ம someone வந்து omit பண்ணி எழுத போகிறோம். it has to be initiated immediately by someone. இதை வந்து நம்ம omit பண்ணியிருக்கோம் இந்த by someone. நெக்ஸ்ட் ஒன் வந்து passive voice interrogative. ஸோ இன்ட்ராகேட்டிவ்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் questions அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கொஷின் பண்ணுறது தான் வந்து இன்ட்ராகேட்டிவ். ஸோ உங்கள் கொஷினில் இருக்கிற வேர்ப் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுறது, ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற வேர்ப் வந்து பாசிவ் வாய்ஸில் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுறது பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறது தான் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் கொஷின் did he write a letter, was a letter written by him தான் வந்து இதுக்கு வந்து பாசிவ் ஃபார்ம். ஸோ இங்கேயே வந்து was வந்துச்சு அப்படின்னா இது வந்து இங்கே லெட்டர் ஆப்ஜெக்ட் நம்ம முன்னாடி எடுத்து போடுறதுனால ஸோ அதுக்கு வந்து இந்த ஹெல்பிங் வேர்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். வாஸ் எ லெட்டர் ரிட்டன் பை ஹிம். ஏன்னா வந்து டிட் வந்து ஒரு ஆக்ஷன். ஸோ நம்ம ஆப்ஜெக்டால் வந்து எந்த ஆக்ஷனும் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து நம்ம வாஸ் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இஸ் ஹீ வாட்சிங் அஸ். இது வந்து இஸ் வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணுறோம். இங்கே ஹீ வந்து சிங்குலர்ன்றதுனால இங்கே வந்து இஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பாசிவ் வாய்ஸில் வந்து ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த சென்டென்ஸில் வந்து அஸ் தான் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ அதை முன்னாடியே கொண்டு வரும்போது நம்ம வந்து வியாக சேஞ்ச் பண்ணிடுறோம். அஸ் வந்து வியாக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ ஆப்வியஸ்லி வி ஆல் நோ தட் அஸ் வி ரெண்டுமே வந்து ப்ளூரல்னு. ஸோ இது ப்ளூரலுக்கு வந்து நாம் ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஆர் வி பீயிங் வாட்ச்டு பை ஹிம். ஸோ இங்கே பீயிங் ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இங்கே வாட்சிங் ஐஎன்ஜி கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிறதுனால இங்கே பீயிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர் வி பீயிங் வாட்ச்டு பை ஹிம் இதுதான் வந்து இதோட பாசிவ் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் பிகினிங் வித் WH வேர்ட்ஸ். who will accept this. இங்கே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம பை வந்து போட்டுடுறோம். by whom this will be accepted அப்படின்னா by whom will this be accepted. ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து ஸ்வாப்டு ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட் who has arranged this meeting. By whom was this meeting arranged.
ஸோ இங்கே ஏன் எப்போவுமே வந்து வாஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு சிமிலராக இருக்கும் பாசிவ் வாய்ஸ் அண்ட் அது ஆல்வேஸ் வந்து பாஸ்டில் இருக்கிறத வந்து நம்மளால் ரிப்போர்ட் பண்ண முடியும். லைக்வைஸ் பாசிவ் வாய்ஸில் கூட நம்ம அதிகமாக வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், வென் வில் யூ ஃபினிஷ் த பில்டிங்? வென் வில் த பில்டிங் பி ஃபினிஷ்டு பை யூ? அங்கே பை யூ வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, how did they do this? How was this done by him? How was this done by them? இங்கே தேன்னு இருக்கிறதுனால இங்கே தெம்னு போட்டுக்கிறோம். லைக்வைஸ் இங்கே வந்து he, she அதெல்லாம் இருந்துச்சுன்னா இங்கே வந்து him, herன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே வி இருந்துச்சுனாலும் இங்கே வந்து நம்ம அஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஹவு டிட் யூ கிராஸ் த ரிவர்? ஹவு வாஸ் த ரிவர் கிராஸ்டு? இங்கே பை யூ வந்து ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வில் யூ ஹெல்ப் மீ? வில் ஐ கெட் ஹெல்ப் ஃப்ரம் யூ? ஆர் எல்ஸ் வில் ஐ பி ஹெல்ப்டு பை யூ? இது ரெண்டுமே வந்து இங்கே கரெக்டு தான். Next one, why have you left your brother at home? Why your brother was left alone at home? So, நீங்கள் யூனிவர்சலாக ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எழுதும் போது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஆப்ஜெக்ட் பிளேஸில் இருக்கிற நவுன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும், சப்ஜெக்ட் பிளேஸில் இருக்கிற நவுன் வந்து பேக்கில் வந்துடும். லைக்வைஸ் இங்கே எப்படி ஆயிருக்குன்னா, இங்கே பிரதர் வந்து ஆப்ஜெக்டாகவும் யூ வந்து சப்ஜெக்டாகவும் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடணும், சப்ஜெக்ட் வந்து பேக்கில் போயிடணும். நீங்கள் பாசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணி எழுதும் போது இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அப்புறம் டென்சஸ் சேஞ்ச் பண்ணுறதையும் நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இது வச்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், have you invited Raman to the party? Was Raman been invited to the party? இங்க நீங்க by you வந்து ஆப்ஷனலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். When will you book the tickets to Bengaluru? When the tickets to Bengaluru will be booked by you? இங்கே வந்து பை யூ வந்து நீங்கள் ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து டென்ஸ். டென்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாஸ்ட் டென்ஸாக தான் இருக்கும். பிகாஸ் சிமிலர் டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதனால. நெக்ஸ்ட் ஒன், object will come first, subject will come back. Next, change of words like us, we, he, she, they, them, ஐ, இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, யூ ஆர் ரிக்வெஸ்டட், யூ ஆர் அட்வைஸ்ட், அப்புறம் யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட், அப்புறம் யூ ஆர் ஆர்டர்ட். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி எழுதுறதும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் ரைட்டிங்கில் தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் அப்படி தான் இருக்கும் கொஷின்ஸும். மோஸ்ட்லி பாசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ரொம்ப இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நோ ஒன்
நோபடி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் பாசிவ் வாய்ஸில் நாட் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். These are some important key points to remember. உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அந்த டவுட்ஸை வந்து உடனடியாக கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒர்க் ஷீட் டெஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் ஷீட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் புக்கில் வந்து இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னாவும் அதை பார்த்தும் கேளுங்க. வேறு ஏதாவது டாபிக்ஸ்க்கு டவுட் இருக்குது, அது வீடியோவை சீக்கிரமாக போஸ்ட் பண்ணணுன்னாவும் அதுக்கும் வந்து சஜஷன்ஸ் வந்து கொடுங்க. கீப் லேர்னிங், கீப் ஷேரிங், கீப் க்ரோயிங். தேங்க்யூ.